என்டிடிவி செய்தி நிறுவனம் விஜயின் தாவேக்க பெறும் ஓட்டை மையப்படுத்தி சி ஓட்டர் கணிப்பு நிபுணர்களுடன் சேர்ந்து சில முக்கிய விஷயத்தை தெரிவித்துள்ளது. சி ஓட்டர் சர்வேயின்படி பார்த்தால் இந்த முறை தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக 41%, அதிமுக 38%, தாவேக்க 14% வரை பெறலாம். மற்றவர்கள் 7% வரை பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் விஜய் அதிகபட்சமாக 14% வரையும், குறைந்தபட்சமாக 8% வரையும் வாக்கு பெறலாம் என்பதை என்டிடிவி கணக்கில் எடுத்துக் கொள்கிறது. அதோடு இந்த ஓட்டு சதவீதத்தை கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி பெற்ற வாக்குகளுடன் ஒப்பிட்டு கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழக வெற்றிக் கழகம் 8% முதல் 15% வரை பெற்றால் அது திமுக, அதிமுகவை எப்படி பாதிக்கும் என்பது பற்றி விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தாவேக்க 8% வாக்குகள் பெறும் பட்சத்தில் 2% வாக்குகள் திமுகவிடமிருந்தும் 4% வாக்குகள் அதிமுகவிடமிருந்தும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செல்லலாம். இது நடக்கும் பட்சத்தில் திமுகவை விட அதிமுகவுக்குத்தான் அதிக பாதிப்பு ஏற்படும். அதன்படி